ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். யூ ஆர் ரைச்சியஸ். சாட் பாக்ஸில் முடிஞ்சவங்க போடலாம். உங்களில் எத்தனை பேர் நீதிமான்கள்? இப்போ எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில. எஸ்ன்னு போடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு தான். காலையில் ஜெபிக்கிறோம், மாலையில் ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோமே. நீங்கள் எத்தனை பேர் இதில் நீதிமான்கள் இந்த ப்ரேயரில் சேர்ந்துருக்கீங்க? இதில் இப்போ நான் பார்க்குறேன் 29 people ஆர் தேர். 6 பேர் தான் போட்டிருக்காங்க. இல்லை, யோசிக்க வேண்டாம், நீதிமான்கள்லாம் போடுங்க. எத்தனை பேர் இதில் நீதிமான்கள் இருக்கீங்க அவங்க மட்டும் போடுங்க, சும்மா போட்டுறாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் போடாதீங்க, ஆண்டவர் முன்னாடி போடுறீங்க. அதனால் எனக்காக இல்லை. சும்மா ஒரு செய்தியை கேட்டுட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரன்ட்டு போகிறதில்ல. இனிமேல் இப்படி தான் இருக்கும். குவிஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு கொஷினர்லாம் இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7 7 நீதிமான்கள் இருக்கிறாங்க இங்கே. பரவாயில்ல, 7 நீதிமான்கள் இருக்காங்க. நான் கூட இன்னும் போடல. இது சாட் பாக்ஸ் வேக்கண்டாக இருக்கு. கால நேரத்தில் ஒரு செய்தியை கொடுப்பாரு, போகலான்னு பார்த்தா ஓகே பரவாயில்ல. போட்டவங்க கவலைப்படாதீங்க, போடாதவங்களும் கவலைப்படாதீங்க. டுடே த மெசேஜ் இஸ் யூ ஆர் ரைச்சியஸ். நீங்கள் நீதிமான்கள். இப்போ எத்தனை பேர் நீதிமான்கள்னால் பாருங்களேன், நமக்கு புரியல. இது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஏதோ போட்டவங்களும் தப்பாக யோசிக்க வேண்டாம், போடாதவங்களும் தப்பாக யோசிக்க வேண்டாம். திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி நவ். இதுதான் இன்றைக்கு நிலைமை. போதும், இனிமேல் யாரும் போடாதீங்க. இனிமேல் வர்றவங்கெல்லாம் பாதி பாவிகள், போடாதீங்க. முழு பாவிகளாகவே இருந்துருங்க. முழு நீதிமான்களும் பின்னாடி போயிடாதீங்க, கேன்சல் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்னடா அது சிக்கலாயிடுச்சான்னு. you are righteous. You are righteous. வேதம் சொல்லுது நீங்கள் நீதிமான்கள்னு சொல்லுது. ஆனால் நம்ம பாவிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைச்சியஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ரைச்சியஸ்னஸ், ஃபேக்ட்ஸ் அபவுட் ரைச்சியஸ் லைஃப். நேர்மையான வாழ்க்கையை பற்றிய உண்மைகள். ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ரைச்சியஸ்னஸ், நீதியை குறித்த உண்மை. அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நான் சொல்கிறேன் வேதத்திலிருந்து. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் நீதிமானா மாறுறான்னா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, ஃப்ரீ கிஃப்ட். அது பை ஹிஸ் கிரேஸ் யூ have become a righteous person. முதல் பாயிண்ட் அதுதான். இங்கே பவுல் சொல்கிறாரு, இலவசமாய் அவருடைய கிருபையினால் நீதிமானாகப்படுறோம். அவருடைய கிருபையை ஒழிய நம்முடைய செயல்கள் கிடையாது. இப்போ ப்ராப்ளம் அதுதான். இந்த 20 பேர் ஏன் நீதிமானா நம்ம பாவியான்னு தெரியலன்னா, அவங்க அவங்களுடைய தகுதியவே பார்க்கறது தான் காரணம். you are always thinking about your qualities instead of seeing the quality of Jesus Christ. இலவசமாய் அவருடைய கிருபையினால நீதிமான்களாக்கப்படுறோம். முதல் பாயிண்ட் அதுதான், ஃபேக்ட்ஸ் அபவுட் தி ரைச்சியஸ்னஸ். செகண்ட் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய 9 10 11 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க. அதாவது பாவிகளாக இருந்தீங்க. முதல்ல இப்படி இருந்தீங்க. நீங்கள்
ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். யூ ஆர் கிளென்ஸ்ட், யூ ஆர் வாஷ்ட். நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிற காரியம் அதுதான், கழுவப்படுறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் பேப்டிசம் எடுக்கிறோம். அது ஒரு சிம்பாலிக்காக நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். 11 வசனம், 1 கொரிந்தியர் 6:11 நான் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், நீங்க ரட்சிப்பு அடையும் பொழுதே நீங்க கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். மூன்றாவது நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6:6 7 இப்படி சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஹல்லேலூயா. The one who has died is freed from sin. நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டான். எனவே இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். Because we are freed from sin. பாவத்துக்கே நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோங்க. அதுக்கு அடிமையாக இருந்தோம் முன்னாடி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். These 3 points you should remember. இந்த 3 காரியங்களும் சரியாக உணராமலும் விசுவாசிக்காமலும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாவியாகவே தான் வாழ்வாங்க. பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே சாவாங்க. Then what is the difference between you and the unbeliever? ஏங்க இப்போ பிரஜாதி மக்கள் கேட்குறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, காரு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, வியாதியை சுகமாக்குற, அது கிடையாது. அதை சொல்லாதீங்க. டோன்ட் டெல் சச் திங்ஸ். இயேசுகிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், அதெல்லாம் சொல்லாதீங்க. See, that is a common blessing kept for all the human beings. நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு வேலை, ஒரு குழந்தை, ஒரு மேரேஜ், இதெல்லாம் ஆண்டவர் காமனாக வச்சுருக்காரு. ஃபார் பிலீவர்ஸ், அன்பிலீவர்ஸ், என்டையர் பீப்புள் எல்லாருக்காகவும் இது அவங்க வாழ்க்கைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. The main difference is you are righteous because of his grace. ரோமர் 3:24 நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்னேன், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வருகிற பெரிய ஒரு நன்மை, பெரிய ஒரு கிருபை. ரெண்டாவது சொன்னோம், அது எப்படின்னா, நாம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நாம கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது சொன்னேன், நம்முடைய பழைய மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்துவோடு. எனவே மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கான். The one who has died is freed from sin. பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல கட்டப்பட்டிருந்தோம், பிசாசினால பாவத்துல கட்டப்பட்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மனுஷனாய் சிலுவையில மரித்து அதிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்றது மட்டும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம், ஆனா படிக்கிறோம், அப்படியே போயிட்டு இருக்கிறோம். வாரம் சர்ச்சுக்கு போகக்குள்ள, இல்லாட்டி ஏதாவது மீட்டிங் போகக்குள்ளெல்லாம் கையை தூக்குறோம். எல்லாம் மேலே முன்னாடி வாங்க, இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எப்பவுமே சின்னர், அந்த முத்திரையிலே நம்ம வாழ்றோம். we are always living as a sinner. then what is the use? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பிரயோஜனங்க? பிரஜாதியாரும் அப்படித்தான் வாழறாங்க, நம்மளும் அதே போல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? நீங்க உடனே கேட்கலாம், எல்லாம் கரெக்ட் பிரதர், அப்படின்னா எப்படி நீதிமானா வாழ்றது? எனக்குள்ள அந்த ஒரு நீதிமான்கிற அந்த எண்ணமே வரலையே. உண்மை இருக்கு. ஃபேக்ட்ஸ் அபவுட் ரைச்சியஸ்னஸ். ஐ டோல்டு 3 verses from Romans 3:24 and 1 Corinthians 6:11 and Romans 6:6. நான் சொல்லியிருக்கேன், வேதம் சொல்லுது நீங்கள்லாம் நீதிமான்கள், கழுவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை வரலையே பிரதர், அந்த உணர்வு வரலையே. ஒரு காரணம் என்னன்னா, நம்முடைய சபைகள்லேயே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பாவிங்கன்னே சொல்கிறது ஒரு காரணம். ஒரு குழந்தையவே பாருங்களேன், நீ தேரமாட்ட, நீ முட்டாளு, நீ மக்கு, அப்படியே சொல்லி வளர்த்து பாருங்களேன். he will not come up. அப்படியே தான் இருப்பான். இன்றைக்கு அதுதான் காரணம்.
நம்மையே நாம சபிச்சுக்கிறது, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் புழு, குப்பை, தூசு, ஒண்ணுக்கும் உதவாதவன். Bible says you are a children of God. You should climb, you should come before God as his child. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எங்க இருந்தாலும், வீட்டுல ஜெபிச்சாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும், கம் போல்ட்லி, தைரியமா வாங்க கிருபாசன தண்டைக்கு. பிகாஸ் he is our father. நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்ம போகணும். நீதிமான்கள் என்ற எண்ணத்துல நீங்க வாழ பழகணும். Then how do you live a righteous life? எப்படி நேர்மையான வாழ்க்கை வாழ்வது? வசனம் சொல்லுது, நீங்க இலவசமா கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டீங்க, நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே நீதிமான்கள் தான். காரணம் என்னன்னா, உங்க பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான், நீங்க பாவத்துல இருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நாம நம்ப மாட்டேங்கிறோம். That's why we are living as a sinner. நம்மால நீதிமான்னு சொல்லவே முடியல. அப்ப எப்படி நேர்மையான வாழ்க்கை வாழ்வது? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வசனம். அதுல பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Count yourselves dead to sin, but alive to God in Christ Jesus. Hallelujah. நீங்க முதல்ல நீங்க என்னங்க ஃபர்ஸ்ட் கவுண்ட் யுவர் செல்ஃப் டெட் டு சின். நான் பாவத்துக்கு செத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழறேன். முதல்ல நீங்க அதை எண்ணுங்க, நம்புங்க, எண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கவுண்ட் யுவர் செல்ஃப் டெட் டு சின் பட் அலைவ் டு காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்படி ஒரு எண்ணம் வரணுங்க. வந்தா தானே நீங்க நீதிமானா வாழ முடியும், பாவத்துக்கு விலகி வாழ முடியும். பாவின்னாக்க பாவம் தான் செஞ்சிட்டு இருப்போம். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். கடைசி வரைக்கும் நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் மாம்சம் பலவீனம் உள்ளது ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்படியே சொல்லிட்டு பரலோகம் போகணும்னா என்ன யூஸுங்க? கவுண்ட் யுவர் செல்ஃப்ஸ் டெட் டு சின் பட் அலைவ் டு காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ரெண்டாவதாக பார்க்கிறோம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். Believe that you are free from sin and slaves to righteousness. சொன்ன count yourselves dead to sin but alive to God in Christ Jesus. ரெண்டாவது இப்ப என்ன சொல்றாருன்னா பவுல், believe that you are free from sin and slaves to righteousness. முதல்ல நீங்க நம்புங்க, நான் பாவத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ I am slave to righteousness. நீதிக்கு நான் அடிமையா இருக்கிறேன், எனவே நான் நீதியா தான் வாழ்வேன், நீதிமானா தான் வாழ்வேன். அதை நம்பணும். அப்பதான் நம்மளால நீதியா வாழ முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். The benefit you reap leads to holiness and the result is eternal life. இந்த மூன்று காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நம்பும் பொழுது நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், நாம் நீதிமானாய் வாழ முடியும். Count yourselves dead to sin but alive to God in Christ Jesus. First நம்ம அது புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, believe that you are free from sin and slaves to righteousness. மூன்றாவதாக, the benefit you reap leads to holiness and the result is eternal life. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவி என்ற முத்திரையில் நம்மளை வாழ வைக்கிறது பிசாசு. நம்முடைய பழைய பாவங்களை காமிக்கிறது. புது வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம பழைய காரியங்களிலே அப்படியே கட்டி வச்சிருக்கிறது. ஆனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கலேன்னு பவுல் சொல்றாரு. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ரோமர் 6:7 பார்த்தோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோங்க. இப்போ ஒரு பிரிசனர் இருக்கிறாரு, ஜெயிலில் இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு. ஆனால் அவர் கைதியாவே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அது அவருடைய தப்பு. அவர் விடுதலையாக்கப்பட்டுட்டாரு, அவர் நிரபராதின்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு, அவர் விடுதலையாக்கப்பட்டுட்டாரு. then he should live as a free man. இல்லை நான் கைதி போல தான் இருப்பேன் அப்படின்ட்டு கைதி ட்ரெஸ்ஸு அந்த பழைய நம்பரு 18 போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா that is his fault. Nowadays the Christians are living like that. நான் பாவி தாங்க, நான் பாவி தான். எப்படி நீங்களே பாவியா இருந்தால் நீங்கள் புறஜாதி மக்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? அவங்களுக்கு முதல்ல நீ மாறு சொல்ல மாட்டாங்களா?
ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். அப்பா ஏசு நல்லவர், நீ நல்லவனாம்பாங்க. நீங்கள் நல்லவன் சொல்ல முடியலையே, நம்மால் சொல்ல முடியலையே. நான் நீதிமான்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் செத்து இருக்குது. டெட் டு சின். ஐ எம் டெட் டு சின். ஐ எம் லிவிங் ஃபார் கிரைஸ்ட். ஐ எம் ரைச்சியஸ் பர்சன். அப்போதானங்க பாவம் குடிக்கிறவன் மனம் திரும்புவான். இவன் வாழ்க்கையை மாற்றிருக்காரே, இவன் வாழ்க்கை மாறி இருக்கு, இவன் வாழ்க்கை மாறி இருக்கு போல இருக்கே. இன்றைக்கு நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. திருப்பியும் உடனே பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் என்று இன்றைக்கு நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இனிமே நான் ஒரு நீதிமானை போல நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. இனிமே நீங்க சொல்லுங்க, மற்றவங்களை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேலை செய்யற இடத்துல வெளியில பேசும்பொழுது சொல்லுங்க, ஜீசஸ் ஹஸ் சேஞ்ச் மை லைஃப். என் வாழ்க்கையை மாத்திருக்காரு, நான் இப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி நீ சொல்லும் பொழுதுதான் நீங்க தப்பு செய்ய மாட்டீங்க. நீங்க நினைக்கலாம், நாம அப்பப்போ ஒன்று பண்றோமே, அதுல இருந்து நீங்க அப்பதான் விடுதலை பெற முடியுங்க. நீங்க நீதிமான் நீதிமான் சொல்லிக்கிட்டே இருங்க. Tell yourself that you are righteous person in Christ. பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா your life will be changed. உங்களால தப்பு செய்ய முடியாது, அந்த எண்ணம் வராது. அந்த எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசு ஓடி போயிடுவான். இவன் என்னடா இவன் நீதிமான்னு தெரிஞ்சுக்கிட்டானேன்னு. பிசாசு தான் உங்களை பழைய பாவியாவே வச்சிருக்கான், பழைய காரியங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. குறிப்பா ஆண்டவருடைய சமூகத்துல குப்பை தூசணம்லாம் அழாதீங்க, தயவு செஞ்சு அழாதீங்க. Come boldly to the throne of grace as a child of God and glorify His name. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.